ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு. இந்த குழம்பு ரொம்ப ரெஸ்டாரண்ட் போலவே ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்யலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹவர் ஊற விட்டுக்கோங்க. இதுக்கு 3 தக்காளி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி குறைவாக எடுத்துகிட்டு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது கூட 5-6 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4-5 மிளகு, ஒரு பூ எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சீரகம், சோம்பு, மிளகு, பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க காய்ந்த மிளகாவை இது கூட வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க பூண்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை பாதியாக ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் மசாலா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூட சிறிதளவு சோம்பு, சிறிதளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கெட்டி பிடிக்க இதிலேருந்து சிறிதளவு மாவு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி ஊற்றிக்கலாம் குழம்புல. இப்போது நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்றுன்னா எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். உருண்டையை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை வந்து ரொம்ப நேரம் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து இதை எடுத்துக்கலாம். இதை வந்து இட்லி சட்டி பாத்திரத்தில் அவிச்சும் செய்வாங்க. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் செய்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இதை வந்து ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை வந்து குழம்புல போட போகிறோம், அதனால் அதிலே சீக்கிரம் வெந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். திரும்பவும் வேறு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானது சோம்பு, சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட டேமரின் வாட்டரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு கெட்டி பிடிக்கிறதுக்கு கடலை மாவை லைட்டாக தண்ணியில் கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு உருண்டையாக இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையும் இது கூட ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான டேஸ்டியான கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. இது ரொம்ப ருசியாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.